இப்போ சயின்டிஃபிக் ப்ரேயர்னு ஒரு விஷயம் இருக்கு. அப்படின்னா என்ன? அது எப்படி ப்ராப்பரா பண்றது? அதாவது பிரார்த்தனை, வழிபாடு முறை அப்படின்றது எல்லா கலாச்சாரத்திலயும், எல்லா ரிலீஜியன்ஸ்லயுமே அவங்கவங்களுடைய விருப்பப்படி, அவங்களுடைய விருப்ப கடவுள்கள வச்சு அவங்க பிரார்த்தனை பண்றாங்க. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இன்னர் செல்ஃப உணர்றது தான். அதாவது நமக்கு உள்ள இருக்கிறது தான், நாம வந்து வெளியில ஒரு படமாவோ, இல்ல ஒரு உருவமாவோ வச்சு நம்ம வழிபடுறோம். அதாவது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இன்னர் செல்ஃப், ஹையர் செல்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள நம்ம உணர்றதுக்காக தான் அது ஒரு ரிஃப்ளெக்ஷன் மாதிரி. ஸோ எதுக்காக அப்படின்னா, நம்மள ஒரு சேனலைஸ் பண்ணிக்கிறதுக்காக. எப்பவுமே நம்ம மனசு வந்து ஒரு ஈகோ ஸ்டேட்லயே ஏதாவது தவறான விஷயங்களே பண்ணிட்டு இருக்காம, நம்ம அப்பப்போ நம்ம சேனலைஸ் பண்ணி நமக்கான நோக்கத்த சரியா வகுக்கிறதுக்காக தான் நமக்கு இந்த வழிபாடு முறை அப்படின்றது முக்கியமா நமக்கு தேவைப்படுது. ஏன்னா, நம்ம போன போக்குல அப்படியே மனசு ஏதோ ஒண்ணு சொல்லுது, அன்கான்ஷியஸா அப்படியே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, நம்மளால ப்ராப்பரான ஒரு சக்ஸஸ அட்டெயின் பண்ண முடியாது. ஆல்ரெடி நமக்கு என்ன தாட் பேட்டர்ன்ஸ் இருக்கோ, அதுபடி தான் வாழ்க்கை போகும். பட் ஆனா நம்ம அத விரும்பலையே! நம்ம கான்ஷியஸ் எஃபர்ட் போடுறோம். அப்ப கான்ஷியஸ் எஃபர்ட் போடும்போது, நமக்கு ஒரு எனர்ஜி, ஒரு ஹெல்ப் தேவைப்படுது. எல்லாமே நாமளே பண்ணிட்டுருந்தோம் அப்படின்னா, சில நேரங்கள்ல நமக்கு ஒரு ஹையர் எனர்ஜி கிட்ட இருந்து ஒரு சில உதவிகள் வேணும் நமக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில தான் நம்ம வந்து கடவுள நாடுறோம். அது கோவில்கள்ல போய் நம்ம கடவுள கும்பிட்டாலும் சரி, அல்லது வீட்ல நம்ம வந்து வழிபாடு முறை செய்றதும் சரி. விளக்கு ஏத்தும்போது பார்த்தீங்கன்னா, அந்த தீபம் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி குடுக்குது. ஒரு நெய் தீபம் போடுறோம் அப்படின்னா, அதில ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு. வீட்ல இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் எல்லாம் அது கிளென்ஸ் பண்ணும். தொடர்ந்து அந்த விளக்கு ஏற்றி வழிபாடு செய்றது அப்படின்றது ரொம்ப நல்ல விஷயம். இப்போ கிளென்ஸ் பண்றத பத்தி சொன்னீங்க. வேற என்னென்னலாம் பண்ணலாம்? வீட்ல நல்ல எனர்ஜி வச்சுக்கிறதுக்காக? வீட்டுக்கு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, தூபம் போடுறது நல்லது. சாம்பிராணி, ம். அந்த மூலிகை எல்லாம் போட்டு, அதில வந்து சாம்பிராணி போடும்போது பார்த்தீங்கன்னா, அதிலேயுமே நமக்கு வீட்ல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜிலாம் ரிமூவ் பண்ணும். ம். அதேமாரி மாட்டோடைய சாணத்த வந்து நல்லா காய வச்சுட்டு, அதில இருக்கக்கூடிய அது வரட்டி மாதிரி இருக்கும் இல்லையா? அத சாம்பிராணியா போட்டு, அதில இருக்கக்கூடிய புகைய ஃபுல்லா வீடு முழுக்க ஒரு நாள் ஃபுல்லா மாசத்துல அட்லீஸ்ட் ஒரு நாள், அந்த மாரி நீங்க பண்ணிட்டீங்க அப்டின்னா, கம்ப்ளீட்டா நெகட்டிவா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அது கிளியர் பண்ணும். ஸோ இந்த மாரி பண்ணலாம். ஏன் வீடு நெகட்டிவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளுமே மக்கள் வராங்க, போறாங்க. யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, அல்லது அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க வருவாங்க. அவங்கலாம் என்ன நெனப்பாங்கன்னு தெரியாது. ம். அவங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்கும்னு தெரியாது. அவங்க பேசுற வார்த்தைகளா இருக்கும். நம்ம டிவி ஓடிட்டே இருக்கு. ஏதோ ஒரு சீரியல் ஓடுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு மாசம் முழுக்க அழுற சீரியலே ஓடிட்டு இருந்தா, அந்த வீடே நெகட்டிவ் ஆயிரும். இல்லையா? அப்ப அத கிளென்ஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ எனர்ஜி பத்தி சொன்னீங்க. நான் வந்து எனர்ஜிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுப்பேன். அத முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ணணும்னு பார்ப்பேன். தேவையில்லாத விஷயத்துக்குலாம் செலவு பண்ணக்கூடாதுன்னு நெனைப்பேன். நெறைய பேருக்கு அத பத்தி தெரிய மாட்டேங்குது. ஏன்னா, இப்போ வந்து ஒரு ஒரு விஷயம் நம்ம பண்றோம்னா, எனர்ஜி போடுறோம்னா, அதுக்கான கெயின் நம்மளுக்கு கிடைக்கணும். நெறைய பேர் வந்து இப்போ போய் ஒரு மியூசிக் கான்சர்ட் போய் அங்க கத்துறாங்க, எனர்ஜி போடுறாங்க. அதுக்கு திருப்பி நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது. அந்த மாரிலாம் இருக்கு. அதுவும் இல்லாம இப்போ ஒரு தப்பான ஆளுகிட்ட போம்போது நம்மளோட எனர்ஜிலாம் ட்ரெயின் ஆவுது அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதாவது நம்ம செயல்கள் எல்லாமே ஒரு கர்ம யோகம்னு சொல்லுவாங்க. ம். அதாவது செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு கர்ம யோகம் தான். நீங்க அந்த எனர்ஜிய சேவ் பண்ணணும் அப்டின்னா, கர்ம யோகியா இருந்தீங்கன்னா சேவ் ஆகும். ம். அது எப்படி கர்ம யோகியா இருக்கலாம் அப்டின்னா, நீங்க வந்து ஒரு விஷயத்த பண்றீங்க அப்டின்னா, பாஸ்ட்டுக்கோ, ஃபியூச்சருக்கோ போகாம அந்த வேலையிலே நீங்க கவனத்தோட செஞ்சீங்கனாலே, அதுதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனர்ஜி சேவ் பண்ணக்கூடிய ஒரு சூட்சுமமே. நீங்க கம்ப்ளீட்டா சரண்டர்ல பண்றீங்க. அந்த பாஸ்ட், ஃபியூச்சர்லாம் இல்ல. பிரசன்ட்ல அந்த வேலையாவே மாறி, இதுதான் எனக்கு இப்போ என் பணி இதுதான் அப்டின்னு பண்றாங்க இல்லையா? அப்படி செய்யும்போது பார்த்தீங்கன்னா, எனர்ஜி வேஸ்ட் ஆகாது. அதுக்காக தான் எண்ணங்கள குறைக்கிறதுக்கு மூச்ச கவனிக்க சொல்றதே. ஏன் நான் அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சில பேர் கொஸ்டின். அதெல்லாம் நார்மலா ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வரக்கூடியது தானே. எண்ணங்கள் வரும். அத ஏன் நம்ம கண்டுக்கணும் அப்படின்னு. பட் ஆனா, அந்த எண்ணங்கள குறைச்சு நம்ம பிரசன்ட் மொமெண்ட்ல அவேர்னஸோட, அந்த விழிப்புணர்வோட விட்னஸா இருந்து பண்ணும்போது, நமக்கு வந்து அந்த சக்திய வந்து நம்மளால ரீட்டெயின் பண்ணிக்க முடியும். அதிகமா விரயமாகாம பார்த்துக்க முடியும். ஏன்னா, அதிக எண்ணங்கள், அதிக சக்தி செலவாகுதுன்னு அர்த்தம். அந்த தாட்ஸ்ன்றதே எனர்ஜி தானே. நீங்க பாட்டுக்கு தாட்ஸ ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. கண்டத அப்படியே விட்டுட்டுருக்கீங்க அப்படின்னா, எனர்ஜி உங்கள விட்டு போயிட்டே இருக்குன்னு அர்த்தம். இன்னும் அதுக்கு பதில் சொல்றது, அதுக்கு ஏதாவது அந்த ஓவர் திங்கிங்க்கு வந்து ஃபைட் பண்றது, இப்படிலாம் பண்ணா இன்னும் மொத்தமா ட்ரெயின் ஆயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எந்த ஒர்க்லயுமே உங்களுக்கு எனர்ஜெட்டிக்கா பண்ண முடியாது. அதுவாவே மாறுனா மட்டும் தான் எனர்ஜெட்டிக்கா பண்ண முடியும். அப்போ ஒரு நெகட்டிவான பெர்சனா இருந்தா உங்ககிட்ட இருந்து தள்ளி இருக்கிறது நல்ல விஷயம்ன்றீங்க. இப்ப நெகட்டிவான ஒரு பெர்சன அட்ராக்ட் பண்றதே நம்ம தானே! இல்லையா? நம்ம வந்து நம்ம மைண்ட் எப்பவுமே ரொம்ப உஷாரா இருக்கும். நான் கரெக்ட்டு, சுத்தி இருக்கவன்லாம் தப்பு. அப்படிதான் கடைசி வரைக்கும் போராடும். ஏன்னா, அந்த ஈகோ வந்து அதால பொறுத்துக்கவே முடியாது. நான் சரியில்ல அப்படின்னு சொன்னாலே, நம்மளால அத ஏத்துக்க முடியுமா? முடியாது. அப்ப ப்ளேம் ஷிஃப்டிங்.
ஏன்னா அது அப்படியே ஜாலியாக இருக்கணும். அதுக்கு பாரம் இல்லாமல் இருக்கணுன்றதுனால இன்னொருத்தன் மேலே பழி போட்டுட்டு இவன் நெகட்டிவாக இருக்கான் தள்ளி வச்சிடுறேன். அப்போ எத்தனை பேர் தள்ளி வைப்பீங்க? அந்த நெகட்டிவ் அட்ராக்ட் பண்ணதே நம்ம தான். அப்போ நமக்குள்ளே தான் நம்ம சரி பண்ணிக்கணும், நம்ம ஹீல் பண்ணிக்கணும். ஏதோ ஒரு தாட் பேட்டர்ன் தப்பாக இருக்குது, அதை சரி பண்ணால் சுற்றி இருக்கிறவன் பாசிட்டிவாக வருவான். நெகட்டிவ் எல்லாம் நான் தள்ளி வச்சிடுறேன் அப்படின்னா அப்போ உலகத்தில் இருக்க யார்ட்டையுமே பேச முடியாது. நான் சொன்ன கதை தான். மொத்தமாக எனக்கு மனுஷனே வேண்டாம், மலை உச்சியில் போய் உட்காந்துக்கிறேன், அப்படி தான் போனோம். அதாவது புத்தருடைய ஒரு கதையில் சொல்லுவாங்க, அங்குலிமாலா அப்படின்னு ஒரு திருடர் இருந்தார். அவர் வந்து எல்லாரையும் வந்து கொலை பண்ணிட்டு அந்த விரலை எல்லாத்தையும் கட் பண்ணி மாலையாக போட்டிருப்பாராம். ஆனால் புத்தர்கிட்ட மட்டும் எதுவுமே அவரால் பண்ண முடியலையாம். அதாவது ஒரு மனுஷனோட குணம் அரக்கனாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, நம்மக்கிட்ட ஒரு நல்ல தாட் பேட்டர்ன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கெட்ட மனுஷனாக இருந்தால் கூட நம்மளுக்கு எந்த ஒரு தீங்கும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதனால நம்ம கிட்ட இருந்து தான் எல்லாமே வருது, அடுத்தவங்கிட்ட எதுவுமே இல்லை.